பாடகர் சுசிலாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். ஒரே ஒரு நடிகை, அவருக்கு மட்டும் 150 பாடலுக்கு மேல் பாடி அசத்திய பி. சுசிலா யாருக்காக தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். தமிழ் சினிமா பொறுத்தவரை அரை நூற்றாண்டையும் கடந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தியவர்தான் பி. சுசிலா ஆவார். மேலும் இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல இந்தி மொழிகளிலும் 25,000 மேற்பட்ட பாடல்களையும் பாடி அசத்தியவர்தான் பாடகி சுசிலா ஆவார். இவர் கடந்த 1953ஆம் ஆண்டு MS விஸ்வநாதன் மற்றும் சுப்புராமன் இசையில் வெளியான சண்டிராணி என்கிற திரைப்படத்தின் மூலம்தான் இவர் தனது கலை உலகத்தை தொடங்க ஆரம்பித்தார். பிற மொழிகளை ஒப்பிடும் பொழுது தமிழ் மற்றும் கன்னட மொழியில் தான் இவர் அதிக அளவில் பாடல்களை பாடியிருக்கிறாராம். 6 தலைமுறை தாண்டி நடிகளோடு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இவர் இந்த கலை உலகத்தில் மிகச்சிறந்த பாடகியாகியும் இன்றளவிலும் பயணித்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது. கின்னஸ் புக்கில் ஆப் ரெக்கார்ட்ஸ், ஏசியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்ட பல சாதனை புத்தகங்களிலும் இடம்பெற்ற சுசிலாவிற்கு இப்பொழுது வயது 89 ஆகும். மேலும் திரைப்படம் என்று பார்க்கும் பொழுது கடந்த 2011ஆம் ஆண்டு பிரபல நடிகர் RK பாலாஜி நடிப்பில் வெளியான LKG என்ற திரைப்படத்தின் மூலம்தான் ஒரு பாடலை இவர் பாடியிருந்தார். விஜய் வரிகளில் இந்த பாடல் உருவானது. இவரோடு இணைந்து LR ஈஸ்வரி, சின்னமணி, வாணி ஜெயரா, சித்ராம் உள்ளிட்ட பல பாடகர்கள் அந்த பாடலை பாடியிருந்தாராம். ஆனால் இறுதியாக தமிழ் மொழியை பொறுத்தவரை வைரமுத்துவின் எழுத்தில் வெளியான ஒரு கவிதை புத்தகத்தில்தான் அந்த ஒரு பாடலை இவர் வைரமுத்திற்காகவே பாடி கொடுத்தார் என்றும் குறிப்பிடத்தக்கது. அந்த பாடலை இவரோடு இணைந்து ஹரிணி மற்றும் KA சித்ரா ஆகியோர் பாடியிருப்பாராம். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக பயணித்து வரும் பாடகி சுசிலா பல முன்னணி நடிகைகளுக்கு பல பாடல்களையும் பாடியிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒரே ஒரு நடிகைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தியிருக்கிறாராம். அந்த நடிகை வேறு யாருமில்லை, அவர் பிரபல கன்னட திரை உலகை நடித்த நடிகை ஜெயந்தி தான். தமிழிலும் பல திரைப்படங்களிலும் மிகச்சிறந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரனின் எதிர்நீச்சல், 2 கோடுகள் மற்றும் பாமா விஜயம் போன்ற திரைப்படங்களில் ஜெயந்தியின் நடிப்பு அபாரமாக பேசப்பட்டு வருகிறதாம். இவர் தமிழ் மொழியில் மட்டும் நடித்ததற்கு இணையாக கன்னட மொழியிலும் பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் நடிகை ஜெயந்திக்கு தான் தமிழில் 50க்கும் மேற்பட்ட பாடல்களிலும் கன்னட மொழியில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களிலும் குரல் கொடுத்து வசதியுள்ளார் பி. சுசிலா ஆவார். இவர்கள் இருவருக்கும் இடையான நட்பு மிக நெருக்கமானது என்றும் கூறப்பட்டு வருகிறது. கன்னட மொழியில் மிகச்சிறந்த டாப் நடிகர்களாக வலம் வந்தவர் தான் ராஜ்குமார். இவருடன் அதிக படங்களில் நடித்த ஒரே நடிகை என்ற பெருமையும் ஜெயந்தி தான் இடம் பிடித்துள்ளாராம். மேலும் 1945ஆம் ஆண்டு பிறந்த ஜெயந்தி தனது 75 வயதில் கடந்த 2021ஆம் ஆண்டு காலமானார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இவர்களுக்கிடையேயான நட்பு மிகவும் நெருக்கமானது என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.